அண்மை செய்தி. உலகம் திரும்பி பார்க்கும் வகையில் இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டியிருக்கிறேன் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழும் தமிழ்நாடும் நம் உயிர், அவற்றை காப்பது நம் கடமை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினாவிடம் தகவல்களை கேட்கலாம். செலினா, விவரங்கள் என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தனது 73வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இந்த நிலையில்தான் தற்போது அவரது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக தமிழும் தமிழ்நாடும் நம் உயிர் எனவும் அவற்றை காப்பது நம் கடமை என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். உழைப்பை தவிர வேறொன்றும் அறிவேன் என சொல்லி இளமை முதல் 73ஆம் வயது காணும் இந்நாள் வரையிலும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பணியாற்றுவதே என் வாழ்நாள் கடமை என செயலாற்றி வருகிறேன். தமிழும் தமிழ்நாடும் தலை நிமிர்ந்த வரலாற்றில் நான் சிறு தொண்டனாய் இருந்தாலும் கிடைக்கின்ற வாய்ப்புகளில் எல்லாம் பெருந்தொன்றாற்றியிடவே நினைக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல அந்த உறுதியோடு தான் திராவிட மாடலில் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக மாற்றி முன்னேற்ற பாதையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்றும் உலகம் திரும்பி பார்க்கும் வகையில் இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டியிருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவர் இல்லத்திலும் போய் சேர்ந்திடும் வகையில் திராவிட மாடல் ஆட்சியும் திட்டங்களும் சாதனைகளும் இருந்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். தன் குணம் கொண்ட தமிழர் தலைநிமிர்ந்து வாழ்கின்றனர் என்று நாட்டிற்கே எடுத்துரைக்க வேண்டும் என்பதுதான் புகழ் சேர்க்கும் வகையிலும் தமிழ்நாடு உயர்ந்து நிற்கிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழினத்தின் இலட்சிய பயணத்தில் நம் கால்கள் பாதை மாறிக்கூடாது எனவும் நம் தலை யாரிடமும் எதற்காகவும் தாழ்த்தக்கூடாது என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சூழ்ந்து வரும் சூழ்ச்சிகளை அறிய வேண்டும் எனவும் நம் அனைவரும் ஒன்றிணைந்து முறியடிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதற்காக என்னை என்றும் முழுமையாக ஒப்படைத்துக் கொள்வேன் எனவும் இதுவே என் பிறந்தநாள் உறுதிமொழி என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பெரியார், அண்ணா, கலைஞர் ஆகியோர் பாதையில் தொடர்ந்து தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என போர்க்குணம் கொண்டு பயணித்து ஒன்றாக வெல்வோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 200 தொகுதிகளுக்கும் மேலாக வெற்றி பெற்று தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு வெற்றியை தீரும் என்று முதலமைச்சர் தொடர்ச்சியாக தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தனது எக்ஸ் வலைதளத்தில் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த பதிவை செய்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு அனைத்து நாட்டிலேயே சிறந்த மாநிலமாக விளங்கியதற்காக தொடர்ச்சியாக பணியாற்றி வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா. அண்மை செய்தி. உலகம் திரும்பி பார்க்கும் வகையில் இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டியிருக்கிறேன் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழும் தமிழ்நாடும் நம் உயிர், அவற்றை காப்பது நம் கடமை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினாவிடம் தகவல்களை கேட்கலாம். செலினா, விவரங்கள் என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தனது 73வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இந்த நிலையில்தான் தற்போது அவரது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக தமிழும் தமிழ்நாடும் நம் உயிர் எனவும் அவற்றை காப்பது நம் கடமை என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். உழைப்பை தவிர வேறொன்றும் அறிவேன் என சொல்லி இளமை முதல் 73ஆம் வயது காணும் இந்நாள் வரையிலும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பணியாற்றுவதே என் வாழ்நாள் கடமை என செயலாற்றி வருகிறேன். தமிழும் தமிழ்நாடும் தலை நிமிர்ந்த வரலாற்றில் நான் சிறு தொண்டனாய் இருந்தாலும் கிடைக்கின்ற வாய்ப்புகளில் எல்லாம் பெருந்தொன்றாற்றியிடவே நினைக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல அந்த உறுதியோடு தான் திராவிட மாடலில் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக மாற்றி முன்னேற்ற பாதையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்றும் உலகம் திரும்பி பார்க்கும் வகையில் இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டியிருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவர் இல்லத்திலும் போய் சேர்ந்திடும் வகையில் திராவிட மாடல் ஆட்சியும் திட்டங்களும் சாதனைகளும் இருந்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். தன் குணம் கொண்ட தமிழர் தலைநிமிர்ந்து வாழ்கின்றனர் என்று நாட்டிற்கே எடுத்துரைக்க வேண்டும் என்பதுதான் புகழ் சேர்க்கும் வகையிலும் தமிழ்நாடு உயர்ந்து நிற்கிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழினத்தின் இலட்சிய பயணத்தில் நம் கால்கள் பாதை மாறிக்கூடாது எனவும் நம் தலை யாரிடமும் எதற்காகவும் தாழ்த்தக்கூடாது என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சூழ்ந்து வரும் சூழ்ச்சிகளை அறிய வேண்டும் எனவும் நம் அனைவரும் ஒன்றிணைந்து முறியடிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதற்காக என்னை என்றும் முழுமையாக ஒப்படைத்துக் கொள்வேன் எனவும் இதுவே என் பிறந்தநாள் உறுதிமொழி என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பெரியார், அண்ணா, கலைஞர் ஆகியோர் பாதையில் தொடர்ந்து தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என போர்க்குணம் கொண்டு பயணித்து ஒன்றாக வெல்வோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 200 தொகுதிகளுக்கும் மேலாக வெற்றி பெற்று தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு வெற்றியை தீரும் என்று முதலமைச்சர் தொடர்ச்சியாக தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தனது எக்ஸ் வலைதளத்தில் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த பதிவை செய்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு
அனைத்து நாட்டிலேயே சிறந்த மாநிலமாக விளங்கியதற்காக தொடர்ச்சியாக பணியாற்றி வருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.